ராஜ்நாத் சிங், ஜேபி நட்டா, ஆர்எஸ்எஸ்னுடைய மூத்த தலைவர் தாத்ரேயா, இவங்க 3 பேரும் தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ரகசிய கூட்டம் நடத்தியிருக்காங்க. அதில் என்ன பேசியிருக்காங்க தெரியுமா? இந்தியாவுடைய மொத்த மக்கள் தொகை உங்களுக்கு தெரியும், 130 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. இதில் ஒரே நேரத்தில் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்ல நினைக்குதோ அது 45 கோடி பேருக்கு அட் செகண்டில் போய் சேர்றதுக்கான ஒரு சூழ்ச்சி, ஒரு வலைப்பின்னர் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று. மகாராஷ்டிராவில் மோடி போகிறாரு, போய் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்கிறாரு தெரியுமா? நாம் எல்லோரும் ஒன்றாக இருந்தால்தான் பாதுகாப்பாக இருப்போம் என்று சொல்கிறார். இப்போ யாரை தவிர்த்துட்டு யார் ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிறத மோடி சொல்கிறாருன்னு உங்களுக்கு புரியுதா? 100 வருடம் ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்டு உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இந்த 100 வருஷத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய இடத்துல ஆர்எஸ்எஸ் பாஜக வெற்றி அடைய முடியவில்லைன்னா அது மாதிரியான அவமானம் வேற எதுவுமே இருக்க முடியாது. மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு. 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். வணக்கம். ஆர்எஸ்எஸ்னுடைய மூத்த தலைவர் தாத்ரேயா, அதே மாதிரி பாஜகவுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங், ஜேபி நட்டா, இந்த மாதிரியான ஆட்கள் நம்ம கேரளாவில், தமிழ்நாட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலமான கேரளாவில் ஒரு ரகசிய கூட்டம் கூட்டியிருக்கிறார்கள். என்ன காரணம்? காரணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட பேசணும்னு விரும்புகிறேன். அதாவது மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கு. உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், இந்தியாவிலே ஆர்எஸ்எஸ்க்கு அதிகமான ஃபண்டு, பணம் வசூலித்து கொடுக்கக்கூடிய 2 மாநிலங்கள் அப்படின்னா ஒன்று குஜராத், இன்னொன்று மகாராஷ்டிரா. யூஎஸ்ஏலேருந்து ஏராளமான பணம் வருது ஆர்எஸ்எஸ், அது வேற, நம்ம கூட ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம். ஆனால் இந்தியாவிலே அதிகமான பணம் ஆர்எஸ்எஸ்க்கு எந்த மாநிலத்திலிருந்து கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தா அது குஜராத்தும் மகாராஷ்டிராவும் தான். இப்போது மகாராஷ்டிராவில் தேர்தல் நடத்துது. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆர்எஸ்எஸ்னுடைய சித்பவ பார்ப்பனர்கள், அதுதான் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தலைமை பொறுப்பில் அவங்க மட்டும்தான் வர முடியும். நாதுராம் கோட்ஸே, சித்பவ பார்ப்பனர் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். நாக்பூர் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமைச் செயலகமும் மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. அப்போ ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு மிக முக்கியமான இடம் மகாராஷ்டிரா. அங்கே சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அங்கே இதுக்கு முன்னாடி எப்படி ஆட்சியில் இருந்தார் மோடி, எப்படி பாஜக மகாராஷ்டிராவில் ஆட்சியில் இருக்குது? ஆர்எஸ்எஸும் மோடியும் சேர்ந்து உண்மையான சிவசேனாவை உடைச்சாங்க. அதே மாதிரி உண்மையான சரத்பவாருடைய கட்சியை உடைச்சாங்க. அப்படி தான் ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போது உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா மிகப்பெரிய அளவில் வலிமையாக இருக்குது. சமீபத்தில் நடந்த தேர்தலில் எல்லாத்துலேயுமே அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. சமாஜ்வாடி கட்சி தெரியும் உங்களுக்கு, சரத்பவார் இந்த எலெக்ஷனோட நான் முழுமையாக ஓய்வடைகிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் தொண்டர்கள் எல்லாம் எப்படியாவது சரத்பவாருடைய கட்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேலை பார்க்குறாங்க. காங்கிரஸ் வலுப்பெற்றிருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த நேரத்தில் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றார்கள். அதுக்காக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி என்ன பண்ணுறாரு, நேரடியாக அங்கே தேர்தல் பிரச்சாரத்தில் போய் அங்கே மிக மோசமான பேச்சுக்கள் எல்லாம் பேசுகிறாரு. நேற்றுக்கு என்ன பேசியிருக்காரு தெரியுமா? நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். யாருக்கிட்ட ஒற்றுமையாக இருக்க சொல்கிறாரு? உங்களுக்கு நல்லா தெரியும், இந்துக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணுமா? எதிரி யார்? முஸ்லீம்களா? இப்படி சொல்லாமல் சொல்லி இருக்கிறாரு மோடி. ஆனால் தேர்தல் ஆணையம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலை. ஏன்னா அந்த அளவிற்கு மோடிக்கு பயம் கொடுத்துருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அகிலேஷ் யாதவ் தெளிவாக சொல்லிட்டாரு, மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மோடி ஆட்சி கவிழும்னு சொல்லிட்டார். இப்போ இதெல்லாம் சேர்ந்து பெரிய பிரச்சனை இன்னைக்கு கிளம்பிட்டு இருக்கு. அப்போ இந்த நேரத்தில் தான் ஆர்எஸ்எஸ்க்கும் வாழ்வாசாவா, மோடிக்கும் வாழ்வாசாவா அப்படிங்கிற கட்டத்தில் வந்துட்டாங்க. ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியும், இதுக்கு முன்னாடி நடந்த சில மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் அல்லது பல்வேறு தேர்தல்களில் ஆர்எஸ்எஸ் மிகப்பெரிய அளவில் பாஜகவுக்கு உதவி செய்யலைன்னு சொல்லப்படுது. குறிப்பாக நடந்து முடிந்திருக்கக்கூடிய அந்த உத்தரப்பிரதேச பாராளுமன்ற தேர்தலில் பாஜக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் கடுமையாக போய் வேலை செய்யலை, அதனால தான் பிஜேபி அங்கே தோத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் தெரியும், பிஜேபியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறார் அப்படின்னா 75 வயது வரைக்கும் தான் அந்த பொறுப்பில் இருக்கலாம், அதுக்கப்புறம் விலகிடணும் அப்படின்னு. மோடிக்கு 75 வயசாக போகுது, ஆனால் இன்னமும் பிரதமர் நாற்காலியிலிருந்து நான் வரவே மாட்டேன், நான் சாகிற வரைக்கும் அதில் தான் இருப்பேன்னு உடும்பு பிடியோடு இருக்கிறாங்க. இது ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கல. அதே மாதிரி நான் கடவுளோட குழந்தை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் மோடியால் விடப்படுது. இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு சுத்தமாக பிடிக்கல. இதெல்லாம் மக்கள் மத்தியில் பெரிய பிரச்சனையை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் ஆர்எஸ்எஸ்க்கு இருக்குது. அதனால்
உத்தரப்பிரதேச தேர்தல் நேரங்களில் வந்து பெரிய அளவில் மோடிக்காக பாஜகவுக்காக ஆர்எஸ்எஸ் வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா மகாராஷ்டிராவில் தேர்தலில் பாஜகவும் வெற்றி பெற்றாக வேண்டும், அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு மிக முக்கியமான இடத்துக்கு நெருங்கி இருக்கிறாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்டு 100வது வருஷம். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. இப்போ இதுக்கான ஒரு மீட்டிங் தான் கேரளாவில் நடந்திருக்கு. அதுக்கு சில தினங்களுக்கு முன்பு மோடி உட்பட எல்லாருமே ஆர்எஸ்எஸ் தலைமையை தொடர்பு கொண்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்படியாவது எங்களுக்காக நீங்கள் வேலை செய்யுங்க, எங்களுக்காக நீங்கள் எங்களுடைய வெற்றிக்காக நீங்கள் உதவுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் சமீப காலமாக ஜார்க்கண்ட்ல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் கனக்கச்சிதமாக வேலை செய்யுது. எப்படி அப்படின்னா, ஒரு 45 கோடி பேர், இந்தியாவில் 130 கோடி மக்கள் தொகை இருக்காங்கன்னா 45 கோடி பேருக்கு ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குதோ அந்த செய்தி ஒரே நொடியில் போய் சேர்றதுக்கான போலி சமூக வலைக்கணக்குகளை உருவாக்கிட்டாங்க. ஜார்க்கண்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சமீபத்தில் கூட ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன அப்படின்னா, 2-3 பச்சை துணி போட்ட ஆட்கள் ஓடுறாங்க. ஒரு இந்துன்னு சொல்லக்கூடிய பொருள்படக்கூடிய குறியெல்லாம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் வர அவரை கொல்றதுக்கு ஜார்க்கண்டில் முஸ்லீம்கள் வந்து கத்தியோட போகிறது மாதிரியான ஒரு காட்சி. இது மாதிரி ஏராளமான போலி வீடியோ, எக்கச்சக்கமான போலி வீடியோக்களை வந்து ஆர்எஸ்எஸ் தயாரிச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பை சொல்லும்போது அவனுக்கு ஆர்எஸ்எஸ் பல அமைப்புகளை வச்சுருக்கிறாங்க. இப்போ ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக்குங்கிறது ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத்துன்னு ஒன்று இருக்குது, பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும், அதே மாதிரி பஜ்ரங் தள்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அப்படிங்கிற இளைஞர் அமைப்பு. இது போக ஹனுமன் சேனா, அந்த சேனா, இந்த சேனான்னு சொல்லிட்டு ஒரு ஏறத்தாழ குறைந்தது ஒரு 60-70 அமைப்புகளை வந்து ஆர்எஸ்எஸ் உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த அமைப்புகளோட வேலையே என்ன அப்படின்னா, முஸ்லிம்களுக்கு எதிராக பொய்யான விஷயங்களை பரப்புறது, இதன் மூலம் இந்து வாக்குகளை வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் குவிக்கிறது, அதிகாரத்தை அடைகிறது. அப்போ இதுக்கான திட்டத்தை இன்றைக்கு மகாராஷ்டிராவில் கனக்கச்சிதமாக செய்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் துணிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா ஆர்எஸ்எஸ் 100வது வருடத்தை கொண்டாடக்கூடிய நேரத்தில் அதனுடைய தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய நாக்பூரில் தோத்துட்டாங்க, இல்லை அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இல்லை அப்படின்னா அது மிகப்பெரிய அவமானம். இப்போ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படியாவது மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான திட்டங்களோடும் இன்றைக்கு களமிறங்கி இருக்கிறாங்க. இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் என்ன அப்படின்னா, நீங்கள் அடுத்த பாராளுமன்ற தேர்தலையும் இவர்கள் வெற்றி பெறுவதற்கு இதே திட்டத்தை கொண்டு போவதற்கான மிக முக்கியமான சூழ்ச்சிகளை இவர்கள் செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ நமக்கு நல்லா தெரியுது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. இப்போ 2014 மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே இந்தியாவுடைய மதச்சார்பின்மைக்கும் நல்லிணக்கத்திற்கும் மிகப்பெரிய ஆபத்து. ஆனால் ஆர்எஸ்எஸ் இன்னும் கூடுதலாக களத்தில் இறங்கவிருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்துட்டு இருக்கின்றன. அப்படின்னா மிகப்பெரிய ஆபத்து இந்தியாவை சுற்றி வளைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இதிலிருந்து இந்தியாவையும் இந்திய மக்களையும் எதிர்க்கட்சிகள் நான் கேட்கக்கூடிய கேள்வி, எப்படி காப்பாற்றப் போகிறீர்கள் என்பதுதான். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.